அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை ஹமாஸ் இயக்கத்தினர் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அல்கசாம் நடத்திய தாக்குதலில் இன்றைய நாளில் 2 மெர்காவா டேங்கிகளும் ஒரு துருப்புக்காவி வாகனமும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய சிப்பாய்கள் தங்கியிருந்ததாக கூறப்படும் கட்டடத்தின் மீது பதுங்கியிருந்து அல்கசாம் போராளிகள் நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. குறிப்பாக வடக்கு காசாவின் ஜபாலியா பகுதியில் மிகப்பெரிய அளவில் அங்கு சண்டைகள் நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்திகள் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய தலைநகரில் காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படத்தை தாங்கியும் காசாவில் இஸ்ரேலின் உடைய இனப்படுகொலையால் பட்டினி போட்டு அங்கே குழந்தைகள் எலும்பும் தோலுமாக உணவின்றி பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை இஸ்ரேலியர்கள் தாங்கி போரை நிறுத்துமாறு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுவரை பணைய கைதிகளினுடைய விடுதலைக்காகவும் தங்களுடைய உறவினர்களின் விடுதலைக்காகவும் போராடியவர்கள் நேற்றைய தினம் ஒரு திடீர் திருப்பமாக தங்களுடைய பணைய கைதிகள் விடுதலைக்காக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு அப்பால் இஸ்ரேல் நாட்டு தங்களுடைய இந்த நெதன்யாகு கொடூரனுடைய அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலையால் காசா குழந்தைகள் எவ்வாறு எலும்புந்தோலுமாக பசி பட்டினியோடு இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்காட்டு முகமாக அந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை தாங்கி அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அரபுலக நாடுகள் இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் இரகசியமாக உறவு கொண்டு வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் காசா குழந்தைகளின் புகைப்படங்களை தாங்கி தங்களுடைய சொந்த அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக போராடுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரபுலக நாடுகள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அவர்களுக்கு வெட்கம் இருந்தால் தலைகுனிவார்கள். ஆனால் இந்த அரபிகளுக்கு வெட்கம் இருக்கின்றதா தெரியவில்லை. இஸ்ரேலுக்குள்ளே போராடுகின்றார்கள். காசா குழந்தைகளை பாலஸ்தீன குழந்தைகளை பட்டினி போட்டு கொள்ளாதே, இது ஒரு இனப்படுகொலை, இது யுத்தம் கிடையாது, இது போர் கிடையாது என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேல் செய்வது போர் கிடையாது, இது ஒரு ஜெனோசைட், இனப்படுகொலை. போருக்குரிய எந்த விதமான ஒரு நெறிமுறைகளும் இல்லாத ஒரு போரைத்தான் இஸ்ரேல் செய்வதாக நேற்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கிரேக்க தீவான ரோட்ஸ் தீவில் விடுமுறைக்கு சென்ற இஸ்ரேலிய இளைஞர் குழு, அங்கு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலியர்கள் அடங்கிய இளைஞர்கள் குழு கிரேக்க தீவான ரோட்ஸ் பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு விடுமுறையில் அவர்கள் கிளப்புக்கு சென்று மிகப்பெரிய அளவில் நடனங்கள் பாடல்களை ஒழிக்கவிட்டு எபிரோபி அரபு இது ஸ்டேலிய மொழியில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒழிக்கவிட்டு அவர்கள் அங்கு நடனமாடிய பொழுது அங்கு திரண்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேலிய இளைஞர் குழு மீது தாக்குதலை நடத்தி அவர்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள். தாக்குதல்காரர்கள் கத்திகள் ஆயுதங்கள் ஏந்திய மோட்டார் சைக்கிள்களில் இளைஞர்களை துரத்தி தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களால் சிரோஸ் தீவில் இஸ்ரேலிய பயண கப்பலை ஏற்கனவே நிறுத்தப்பட்டு கப்பல் திருப்பி அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் இன்று இஸ்ரேலினுடைய இளைஞர்கள் விரட்டி தாக்கப்பட்ட சம்பவம் இஸ்ரேலியர்கள் இனப்படுகொலை செய்துவிட்டு உலகில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. பல்வேறுபட்ட நாடுகளில் அவர்கள் இனப்படுகொலையால் வெகுண்டொழுந்த மக்கள் இப்படியான ஒரு படுகொலையை செய்யக்கூடிய சியோனிச கும்பலுக்கு எதிராக அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை தற்போது சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவர்கள் தாக்குதல் நடத்திய போது இனப்படுகொலையாளிகளே இங்கே வராதே, குழந்தைகளை கொள்பவனே, சைல்டு மர்டர், குழந்தைகளை கொள்பவர்களே இங்கு வராதீர்கள், பட்டினி போட்டு மக்களை கொல்லக்கூடிய கொலைகாரர்களே இங்கு வர வேண்டாம் என்று விரட்டி தாக்கி இருக்கின்றார்கள். இது இஸ்ரேலியர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் கிரேக்க தீவான ரோட்ஸ் தீவில் இடம்பெற்ற இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதலின் பின்னர் மிகப்பெரிய அளவில் உல்லாச பயணமாக சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு நீங்கள் செல்லும் நாடுகளில் இஸ்ரேலியர்களை என்று அடையாளப்படுத்தக்கூடிய சின்னங்களையோ அல்லது அது சார்ந்த ஆடைகளையோ இஸ்ரேலிய கொடிகள் தாங்கி இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இவன் செய்யக்கூடிய இனப்படுகொலை பாருங்கள், இவனுடைய அடையாளத்தை நான் ஒரு இஸ்ரேலியன் என்று சொல்லி உலகின் பல நாடுகளில் நடமாட முடியாத அளவுக்கு மக்கள் இன்றி
விழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய நாசகார கப்பலான ஃபிட்ஸ் ஜெரால்ட் கப்பல் ஈரானினுடைய எல்லைப் பகுதிக்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய கடற்படை நகர்வுகள், ஈரானுடைய நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக ஈரானின் கண்காணிப்பு மண்டலத்திற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கின்றது. இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட ஈரானிய கடற்படை, விமானப்படை, ஈரானிய கடற்படையுடைய ஹெலிகாப்டர்கள் மிக அருகில் வந்து அந்த கப்பலை உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய ஈரானின் எல்லைக்குள், ஈரானின் கண்காணிப்பு மண்டலத்திற்குள் நுழைந்ததும் இல்லாமல், நாங்கள் இங்கிருந்து உங்கள் ஹெலிகாப்டர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தப் போகின்றோம் என்று அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பலில் இருந்த கடற்படையினர் மிரட்டியிருக்கின்றார்கள். ஈரான் அடுத்த நொடியே தங்களுடைய வான் பாதுகாப்பு எச்சரிக்கைகளுடன் கப்பல் திரும்பி செல்லாவிட்டால் உடனடியாக ஏவுகணை தாக்குதலை கப்பல் மீது நடத்தப் போகின்றோம் என்று ஒரு மிக கடுமையான அழுத்தம் விடுக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க கப்பல் அந்த பகுதியை விட்டு வெளியேறி தப்பி சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான், அமெரிக்கா, ஈரான் ஸ்டேல் இடையிலான முறுகல் மிகப்பெரிய முறுகலாக வெடிக்கும் சூழ்நிலை இருக்கும் சூழ்நிலையில் வேண்டுமென்ற ஈரானின் கண்காணிப்பு வலயத்திற்குள் நுழைவதற்கு முயன்ற கப்பல் ஈரான் கடற்படையால் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இன்றைய நாளில் காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் முக்கியமான உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது, துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ER-646 கவச பணியாளர்கள் துருப்புக்காவி வாகனங்களின் முதலாவது தொகுதி உத்தியோகபூர்வமாக சிரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. சிரிய பாதுகாப்பு அமைச்சகம் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட போர் டேங்கிகளையும் கவச பணியாளர்கள் கேரியர்களையும் தாங்கள் அதிகாரபூர்வமாக பெற்றுக்கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அண்மையில் பெடோயின் பழங்குடியின மக்களுக்கும் ட்ரோஸ் சமூக மக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் போது அதை பயன்படுத்தி சிரியாவினுடைய பாதுகாப்பு தலைமையன் டமாஸ்கஸ் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்டேல் வான்படை தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, கோலான் கைட்ஸ் உள்ளடங்கலாக பல்வேறுபட்ட பகுதிகளை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சதித்திட்டமும் ஸ்டேலிடம் இருப்பதை பலரும் புரிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் துருக்கியினுடைய அதிநவீனமான துருப்புக்காவி மற்றும் போர் டேங்கிகள் சிரியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே சிரியாவில் தற்பொழுது சிரிய அரசுக்கு ஆதரவாக துருக்கியினுடைய ஒரு வெளிப்படையான செயற்பாடாக இது பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவின் F-16 விமானங்களை ஏற்கனவே ரஷ்யா போர்க்களத்தில் சுட்டு வீழ்த்திய பின்னர் இன்றைய நாளில் பிரெஞ்சினுடைய மிராஜ் 2000 விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். இதை தற்பொழுது உக்ரைன் விமானப்படையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு மிராஜ் விமானத்தை காணவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே F-16 விமானங்கள் மட்டுமல்ல, மிராஜ் 2000 விமானமும் ரஷ்ய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஜெலன்ஸ்கியினுடைய நடவடிக்கைகள் காரணமாக உக்ரைன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜெலன்ஸ்கியினுடைய இராணுவ அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகத்திற்குள் மிகப்பெரிய அளவிலான ஊழல் மோசடிகள், அங்கு போர்க்களத்தில் தலைமையேற்று நடத்திய பல தளபதிகளினுடைய வங்கி கணக்குகளில் மிக பெருமளவான மில்லியன் கணக்கான டாலர் பணம், ஆயுத கொள்வனையில் முறையீடு, ஏன் அந்த யுத்த களத்தில் எல்லையில் நின்று சண்டை போடக்கூடிய இராணுவத்தினருக்கு வழங்கக்கூடிய உணவில் ஊழல், ஆயுத கொள்வனவில் ஊழல், ரேடார் சிஸ்டங்கள் கொள்வனவில் ஊழல், இராணுவ பயிற்சிக்கு உக்ரைனிய வீரர்களை நேட்டோ நாடுகளுக்கு அனுப்பி அவர்கள் திரும்பி வந்ததில் ஊழல் என எங்கெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் ஊழல். அது குறித்த ஆதாரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊடகங்களில் வெளியாக இருந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பு உக்ரைன் கீவில் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கி இதுவரை பார்க்காத அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரில் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் நிலைகுலைந்திருக்கின்றது. நேட்டோ நாடுகள் வெளியே ஆக்ரோஷமாக கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவை குறைத்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வீராவேசமான அறிக்கைகளை விடுகின்றார். அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்கின்றார். ஆனால் செயல்பாட்டை பார்த்தால் உக்ரைனுக்கு கூறிய இன்னும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் கூட செல்லவில்லை. இந்த ஒரு இக்கட்டான சூழலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு எதிராகவும் அங்கு போராட்டங்கள் ஆரம்பித்திருப்பது உக்ரைனுடைய தற்போதைய அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இதிலிருந்து ஜெலன்ஸ்கி எவ்வாறு வெளிவரப் போகின்றார்? ஒருபுறம் ரஷ்யாவினுடைய மிக கடுமையான தாக்குதல், மறுபுறம் உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இவற்றையெல்லாம் சமாளித்து ஜெலன்ஸ்கி வெளியே வர முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து வரும் நாட்களில்
உக்ரைனில் ஏதாவது சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை நடைபெறுமா இல்லையா என்பது பெரிய சந்தேகம். ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதுதான் ஸ்டேல் பலவந்தமாக ஈரானின் அணுநிலைகளை தாக்கினார்கள். அமெரிக்கா தங்களுடைய B2 பொம்மர்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் ஈரானின் அணுசக்தி மலை கீழ் அடியில் பல்லாயிரக்கணக்கான 1000 அடிகள் கீழே அமைந்திருந்த பகுதிகளை தாக்கினார்கள். இதையடுத்து முற்றுமுழுதாக பேச்சுவார்த்தை முடிவடைந்த சூழ்நிலையில் மீண்டும் எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா பலவந்தமான பல முயற்சிகளை செய்த பின்னர் தற்போது ஓரளவுக்கு ஈரான் பச்சை கொடி காட்டியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடன் துருக்கியில் இந்த வாரம் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுடன் இந்த ஐரோப்பிய நாடுகளுடனான பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் இருக்கின்றது? ஏனெனில் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளைகளான இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவதைப் போல ஆக்ரோஷமாக பேசுவார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதைப் போல மைக் கிடைத்து விட்டால் ஆக்ரோஷமாக பேசுவார்கள். பின்னர் இஸ்ரேலை பாதுகாப்பது இஸ்ரேலுக்கு ஒரு சிக்கல் என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து இனப்படுகொலையாளியை சுற்றி கவசம் போல நின்று விடுவார்கள். இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலில் தெளிவாக பார்த்திருந்தோம். இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து பிரான்ஸ் மிக கடுமையாக பேசினார்கள். ஆனால் ஈரான் இஸ்ரேலை தாக்கத் தொடங்கிய பின்னர் ஈரானுக்கு எதிராக முதலில் போர் விமானங்களை அனுப்பிய நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள். எனவே இவர்களுடைய இரட்டை வேடம் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில்தான் ஈரான் சுற்றி வளைக்காமல் நேரடியாக வந்துவிட்டார்கள். முதலில் ஐரோப்பிய நாடுகளுடன் பேசுவோம், அவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, அதனை எடுத்து நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறி துருக்கியை முறை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் ஈரான். அண்மைய சில நாட்களாகவே துருக்கி ஈரான் இடையிலான நெருக்கம் அதிகரித்திருக்கின்றது. ஈரான் துருக்கி இடையில் ஒரு பகை இருந்தாலும் கூட ஈரான் இஸ்ரேல் தாக்குதலின் பின்னர் ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஈரானும் துருக்கியை பேச்சுவார்த்தைக்குரிய தளமாக தேர்வு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.